வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14/7/2025 திங்கட்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான பெனிஃபிட்ஸுங்க இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒவ்வொரு குணாதிசயங்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய குணாதிசயங்கள் இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நம்ம என்னென்ன மாதிரியான இஷ்ட தெய்வங்களை வழிபட்டால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரியான உங்களுக்கு ஹோரைகளில் நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கும் ஒரு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். சரிங்க, அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து மேசத்துக்குன்னா மேசத்துக்கு ஒன்று, அதே மாதிரி மிதுனம்னா மிதுனத்துக்கு ஒன்று. அதே போல் உங்களுடைய உங்களுடைய லக்கணம் இருக்கு இல்லையா, உங்களுடைய லக்கணாதிபதி இருப்பார் இல்லையா, அந்த லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோ அதுலேருந்து ஒரு 2வது நட்சத்திரம் வந்து உங்களுக்கு உங்களுடைய வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அமையும். சரிங்களா? அப்படியே அந்த நட்சத்திரத்தினுடைய இப்போ நீங்கள் உங்களுடைய லக்கணம் என்னன்னு பார்த்துக்குங்க. அந்த லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுலேருந்து அது 2வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அது என்ன நட்சத்திரமோ அந்த 2வது நட்சத்திரத்தினுடைய சிம்பிள் எதுவோ அதுவோ உங்களுக்கு வருமானத்தை ஏற்றக்கூடிய நீங்கள் அந்த அந்த நட்சத்திரத்தினுடைய அதனுடைய சிம்பிள் இருக்கும். அதுக்குன்னு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மிருகம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு மிருகங்களாக அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த மிருகத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் டெய்லி பார்க்குறது மூலிமா உங்களுக்கு வருமானம் வரும். கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ நேரம் அதை நீங்கள் பார்க்குறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு வருமானத்தை பெருக்கிக்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? இப்போ உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது உங்களுடைய லக்கணத்தினுடைய நட்சத்திரம். சரிங்களா? உங்களுடைய லக்கணம் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அதுலேருந்து உங்களுக்கு 2வது நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த 2வது நட்சத்திரத்தினுடைய மிருகம் என்ன. இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து ஒரு நட்சத்திரம், இப்போ மிருக சிறுசம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குது. இப்போ அந்த மிருக சிறுசத்துக்கு உள்ள ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மிருக சிறுசனுடைய நட்சத்திரத்துக்கு அதுக்கு உண்டான கடவுள் நீங்கள் வழிபடும் போது அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மிருகத்தை சிம்பிள் நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் ஒரு நட்சத்திரத்துடைய பேரை போட்டு அந்த நட்சத்திரத்துடைய மிருகம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் போட்டிங்கன்னா அதுவே வந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். அப்படியே நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை உங்கள் செல்ஃபோன்லேயோ இல்லை வீட்டிலேயோ ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி உருவத்தை நீங்கள் டெய்லி பார்க்குற மாதிரியான இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். ஏன்னா அந்த இடத்துல தான் வருவாய் இருக்கும். சரிங்களா? இப்போ குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கடகலக்கணம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு சிம்மம் வந்து உங்களுக்கு 2ஆம் இடம். இதுதான் வருவாய்க்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இப்போ அடுத்து நீங்கள் வந்து இதே மேசமாக இருக்கீங்க, மேசத்துக்கு அடுத்த இடம் வந்து இடபம், அதாவது ரிஷபராசி. ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும், இதுதான் வந்து உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய இடம். அந்த இடத்துல அது மாதிரி உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னவோ அதுதான் வந்து உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. இப்போ பாருங்கள், இப்போ குறிப்பாக ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ராசியான மிருகம்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ராசியான நம்பர் இருக்குது, ராசியான நிறம் இருக்குது, ராசியான கலர் இருக்குது, ராசியான பேர் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ராசியான அதே மாதிரி ஒரு மிருகம் இருக்கும். அந்த மிருகத்தினுடைய ஃபோட்டோவை இப்போ நீங்கள் முயல் எடுத்துக்கலாம், குதிரை எடுத்துக்கலாம், எருமை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் 27 உண்டான மிருகங்களை கொடுத்துருப்பாங்க. அதில் குயில், ஆந்தை அப்படி நிறையா இருக்கும். அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த மிருகத்தை நீங்கள் உங்கள் ஃபோட்டோவோ டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் நீங்கள் டெய்லி பார்க்கும்போது உங்களுக்கு அது வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதை தான் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதனுடைய 2வது நட்சத்திரம், அதாவது உங்களுடைய லக்கணத்துக்கு 2வது நட்சத்திரம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம். அது வந்து உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். சரிங்களா? அதனால் நீங்கள் நட்சத்திர ஜாரம் பார்த்து நீங்கள் ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசி பார்க்குறோம். அதே மாதிரி உங்களுடைய லக்கணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லக்கணத்தை எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாலே கட்டாயமாக உங்களுக்கு வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசியான நிறம் சாம்பல். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் குறையும் நாளாகும், தாமதங்கள் விலகும் நாளாகவும், முயற்சிகள் கைகூடும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேசத்துக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை கண்டிப்பாக ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 நட்சத்திரம் இருக்கும். அஸ்வினி, அதுக்கப்புறம் வந்து பரணி, அதுக்கப்புறம் கார்த்திகை அப்படின்னு 3 நட்சத்திரம் இருக்கும். சரிங்களா? அந்த 3 நட்சத்திரத்தில் தான் ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் உங்களுடைய ராசி இருக்கும், உங்களுடைய நட்சத்திரமாக இருக்கும். அதில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதனால தான் நீங்கள் மேச ராசிக்குள்ளே வரீங்க. இதே வந்து நீங்கள் கார்த்திகையில் வந்து நீங்கள் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அப்படி பிறந்திருந்தீங்கன்னா இடபராசிக்கு வந்துடுவீங்க. சரிங்களா? பாதம் மாறிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இங்கே வந்துடுவீங்க. மற்றபடி வந்து நீங்கள்
சூரியனுடைய ராசியில் பிறந்திருந்தீங்க, அதாவது கார்த்திகையில் பிறந்திருந்தீங்க, கிருத்திகையில் பிறந்திருந்தீங்க, கார்த்திகையோடைய 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மேசத்துக்குள்ள வந்துடுவீங்க. கார்த்திகையோடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடுவீங்க, அதாவது இடபராசிக்கு வந்துடுவீங்க. அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் தான், ஆனால் அது 2 பாதியை உடஞ்சி ஒன்று மேசத்துக்குள்ளேயும் ஒன்று இடபத்துக்குள்ளேயும் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 + 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து இடபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை, பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகவும், செல்வாக்கு உயரும் நாளாகவும், அதே மாதிரி வேறுபாடுகள் மறையும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாகும். எப்பயுமே வந்து நல்லாவே தெரிஞ்சுங்க, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் நாகரிகமாக வாழணும்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டர் தான் வந்து என்றைக்குமே வந்து இடபராசிக்காரவங்க. ஏன்னா சுக்கிரனுடைய ராசி இல்லையா? இப்போ சுக்கிரனுடைய ராசி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தன்மை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஆடம்பரமாக வாழணும், நீட்டாக வாழணும், கொஞ்சம் ஜெனுவலாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அந்த இடபராசிக்காரவங்க. இடபத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரியான பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசி நிறம் வெள்ளை. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்திய நாளை பொறுத்தவரை பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகவும், செல்வாக்கு உயரும் நாளாகவும், வேறுபாடுகள் மறையும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி 3 + 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா படிப்பறிவோடு இருக்கும், நிறைய பேருக்கு டீச்சிங் பண்ணுறதுலையும், இந்த மாதிரி இடத்துல சொல்லிக் கொடுக்குறதுலையும், அதே மாதிரி அதிகமான காதல் உணர்வு வரக்கூடிய ஒரு ராசியாகவும், அதே மாதிரி இரட்டைத்தன்மை கொண்ட ஒரு ராசியாகவும் இருக்கும். அது வந்து உங்களுக்கு எப்பயுமே தெரியும். மிதுன ராசிங்கிறது என்றைக்குமே ஒரு இரட்டைத்தன்மை கொண்ட ராசி. அதாவது கோபமாக பேசுகிறவங்கள்ட்டையும் கோபமாக பேசுவாங்க, அதே மாதிரி சந்தோஷமாக பேசுகிறவங்கள்ட்டையும் சந்தோஷமாக பேசுவாங்க இல்லையா? அவங்க என்ன முகத்தை காமிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான் மிதுன ராசிக்காரவங்க. சரிங்களா? அதே மாதிரி மிதுன ராசிக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே நம்புவாங்க. பொதுவாக வந்து நீங்கள் அதான் சொல்ல பார்த்தீங்கன்னா, எப்போயுமே மிதுன ராசிக்காரவங்களை பார்த்தீங்கன்னா, நல்லவங்க கூட சேர்ந்தால் நல்லவன், கெட்டவங்க கூட சேர்ந்தால் கெட்டவன், அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்லவே முடியாது. இந்த ராசிக்கு அந்த தன்மை இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், அதே மாதிரி செல்வாக்கு உயரும் நாளாகவும், அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1, 9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு, செயல்பாடுகளில் செலவுகள் ஏற்படும் நாளாகவும், அதே மாதிரி சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும், மேன்மை உண்டான நாளாகவும், புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி கடகராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறவங்க, ஏதாவது கொஞ்சம் ஃபீலிங்காக பேசினாலே அழுகக்கூடிய ஒரு தன்மையும் வந்துடுவாங்க. அவங்க கொஞ்சம் இரக்க குணம், அதுபோக கொஞ்சம் மென்மையான ஒரு தன்மை இருக்கக்கூடிய, கொஞ்சம் ஹார்டாலாம் வர வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் இலகுத்தன்மை. அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா கட்டாயமாக இவங்க வந்து டக்குன்னு அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் இலகு மனசுக்காரவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான டைப்பு கடகராசிக்காரவங்க. சரிங்களா? கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, கொஞ்சம் எமோஷனல் டைப்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியா நிற இளஞ்சிவப்பு, செல்வாக்குகள் ஏற்படும் நாளாகவும், சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும், மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி 5 + 1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் வெள்ளை. சரிங்களா? நெருக்கங்கள் ஏற்படும் நாளாகவும், முடிவுகள் பிறக்கும் நாளாகவும், திருப்திகரமான நாளாகவும் இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு, ராசியா நிறம் வெள்ளை. சரிங்களா? அதே மாதிரி நெருக்கங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு 6 + 7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் அடர் பச்சை. சரிங்களா? அதே மாதிரி ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகவும், துரிதமான செயல்பாடுகள் கவனம் தேவை, அதே மாதிரி மாற்றம் உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான நாளாக, கொஞ்சம் உணர்ச்சி வசமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 7 + 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து துலாம் ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும், அதே மாதிரி தேவைகள் நிறைவேறும் நாளாகவும், அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கற்பனை வளம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. நீங்கள் ஏதாவது யோசிக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? துலாம் ராசிக்காரங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு. அதே மாதிரி 3 + 9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி விருச்சகத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு, ராசியா நிறம் ஊதா, புரிதல் உண்டான நாளாகவும், ஆதாய மேம்படும் நாளாகவும், வாய்ப்புகள்
உண்டான நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி வாய்ப்புகள் உயரும் நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு 7+4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு, மதிப்பு உயரும் நாளாகும், சிந்தனைகள் மேம்படும் நாளாகும், அதே மாதிரி ஆதரவு கிடைக்கும் நாளாகவும், புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய நாளாகும், முயற்சிகள் கையெழுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே புதிய முயற்சிகளை கையில் எடுத்து வேலை செய்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால சொல்கிறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் கையாடுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு. சரிங்களா? மதிப்பு உயரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 1+9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் சந்தனம். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து முடிவுகள் பிறக்கும் நாளாகும். அதே மாதிரி வந்து இந்த நாளுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் ஏதாவது வெளியூர் பயணம் அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது. எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 6+8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகும். போட்டிகள் அதிகரிக்கும் நாளாகும். அதே மாதிரி அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் இந்த அலைச்சல்கள் ஏற்படும். அதே மாதிரி போட்டிகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. அதாவது பிஸ்னஸ் சம்மந்தமானது, மற்றபடி ஏதாவது சக வேலையாட்களோட கொஞ்சம் போட்டி அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை. சரிங்க, பொன்னிறம். அதே மாதிரி 7+3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு. சரிங்களா? கையிருப்புகள் குறையும் நாளாகும், லாபம் மேம்படும் நாளாகும், எதிர்பார்ப்புகள் உண்டான நாளாகும், எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக முயற்சி பண்ணும்போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பலன்கள் கட்டாயமாக கிடைக்கும். சரிங்களா? 12 ராசிக்கு 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இன்றைய நாள் இந்த வாரத்தினுடைய ஃபஸ்ட் நாளுங்கிறதுனால எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோடு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் மென்மையான சிறப்புகள், மென்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும்.